ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் நேச்சுரல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, புதுசாக கல்யாணமான கப்புள்ஸ்க்கு எங்கே ஹனிமூன் போகலாம், ஒரு பெஸ்ட்டு பிளேசஸ் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம இந்தியாக்குள்ளே, அதுக்குள்ளே எவ்வளோ பிளேசஸ் இருக்குது, அங்கே எவ்வளோ பேக்கேஜ் எடுத்துக்கிறாங்க, எத்தனை நாளைக்கு, அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸோ டாப் 10 பிளேசஸில் ஃபஸ்ட்டு பிளேசஸில் இருக்கிறது வந்து கோவாங்க. அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கோவா, அது ஒரு சூப்பரான பிளேஸ். ஸோ நீங்கள் புதுசாக கப்புள்ஸ், புதுசாக மேரேஜ் ஆகி இருக்கிறவங்க அங்கே ஹனிமூன் போகலாம். ஒரு நல்ல பிளேஸஸ் தான். ஸோ கோவா ஹனிமூன் பேக்கேஜ் ப்ரைஸ் பெர் கப்புள் எவ்வளோ வருதுன்னா 30,000ங்க. அதாவது 3 night 4 days. ஸோ அவங்களே எல்லாமே உங்களுக்கு சார்ஜ் பண்ணிடுவாங்க, எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கோவாலேயே நிறைய பிளேசஸ் இருக்குங்க. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். கலான்கோட், பொலேலம் பீச், பெகா, காண்டோலிம், அஞ்சுனா, சவுத் கோவா, நார்த் கோவா, அதெல்லாம் ஒரு பீச் மாதிரிங்க. அரம்போல், அது ஒரு பீச்சு. வாகட்டோர், அகோண்டா, மேக்ஸிமம் கோவா சைடெல்லாம் பீச்சாக தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு சூப்பரான வியூ, நல்ல ஒரு செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். போனீங்கன்னா அங்கே போங்க, ஹனிமூனுக்கு ஒரு நல்ல பிளேஸஸ் தான் அது. நெக்ஸ்ட் டாப் 2ல் இருக்கிறது வந்து நம்ம கேரளாங்க. கேரளாவில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நிறைய பிளேசஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன பிளேசஸ்னு. ஸோ கேரளாவில் இருக்கிற ஹனிமூன் பிளேசஸ்லாம் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கேரளாவில் இருக்கிற ஹனிமூன் பிளேசஸ் என்னென்னா, மூணார் போகலாம், கொச்சி, கோவளம் பீச்சு, அப்புறம் ஆலப்புழா, வயநாட், வார்க்கலா, குமரகம், திருவனந்தபுரம், கோழிக்கோட், பீத்ரி. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்னால் பெஸ்ட்டு பிளேசஸாக இருக்குது கேரளாவில். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் கப்புள்ஸாக போனீங்கன்னா நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. ஸோ கேரளாவில் வந்து ஹனிமூன் பேக்கேஜ் எவ்வளோ வரும்னா, ஃபஸ்ட்டு கோவாவில் சொன்ன மாதிரி தாங்க. அது வந்து 3 nights 4 day. இது வந்து 4 nights 5 day. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20,000 தாங்க. ஸோ அவங்களே எல்லாமே சார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. போனீங்கன்னா கேரளா போங்க ஹனிமூனுக்கு, அது ஒரு நல்ல பிளேசஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் டாப் 3ல் இருக்கிறது வந்து உடைப்பூர். உடைப்பூரில் நிறைய பிளேசஸ் இருக்குங்க, ஹனிமூன் பிளேசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து சிட்டி பிளேசஸ், அப்புறம் லேக் பிச்சோலா, அப்புறம் ஃபெட் சகர் லேக், அப்புறம் ஷாஜகர் மன்சூன் பிளேசஸ், ஜக்மண்டிர் இஸ்லான் பிளேசஸ், ஜெகதீஷ் டெம்பிள், சயோலியன் கிபாரி, பகுர்கி ஹெவேலி, சில்ப்ராம், டுட் தலாய், விண்டேஜ் கார் கலெக்ஷன், அம்ப்ரை கார்ட். இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குங்க உடைப்பூரில். ஸோ உடைப்பூர் போனீங்கன்னா நீங்கள் நிறைய பிளேசஸ் பார்க்கலாம் போல். ஸோ அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. நான் உடைப்பூர் ஹனிமூன் பேக்கேஜ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, உடைப்பூர் ஹனிமூன் பேக்கேஜ் வந்து 3 daysக்கு வந்து 11,000 வருதுங்க. ஸோ எல்லாமே டின்னர் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க போல், எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ 2 night 3 days, அதுக்கு வந்து 11,000 இருக்குங்க. ஸோ போனீங்கன்னா உடைப்பூர் போங்க, அது ஒரு நல்ல பிளேசஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் டாப் 4ல் இருக்கிறது வந்து மணாலி. மணாலி ஹனிமூன் பிளேசஸ் வந்து நிறைய இருக்குது. அதாவது சோலாங் வலே, பேராகில்டிங் இன் மணாலி, மணாலி சன்குட்ரி, குலாபா, அப்புறம் கோதி, அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கிங் இன் மணாலி, வசிஷ்ட் பாத், வான்வீர் பார்க், பியாஸ்குண்ட் டெர்க். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குங்க மணாலியில். மணாலியில் வந்து ஹனிமூன் பேக்கேஜ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா
ஸோ மணாலியில் ஹனிமூன் பேக்கேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6000ங்க. அதாவது 3 nights 4 days. நம்ம ஃபஸ்ட்டு கோவாவில் பார்த்த ஒரு பேக்கேஜ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது மணாலியில். போனீங்கன்னா மணாலி போங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாப் 4ல் இருக்குது வந்து அந்தமான் நிக்கோபார் இஸ்லாண்ட். அந்தமான் நிக்கோபார் இஸ்லாண்டில் வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. அதில் வந்து பாட் பிலைர், ஹவேலாக் இஸ்லாண்ட், நெய்லிலான், லிட்டில் அண்டமான், திகில்பூர், அப்புறம் ரோஸ் இஸ்லாண்ட், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குங்க. அந்தமான் நிக்கோபாரில் வந்து பேக்கேஜ் எவ்வளோ வரும்னா 13,000ங்க. அதாவது 13,000. அதே மாதிரி தான் 3 nights 4 days. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாப் 6ல் இருக்கிற ஹனிமூன் பிளேசஸ் வந்து ஜெய்ப்பூர். இந்த ஜெய்ப்பூர் வந்து ராஜஸ்தான் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே நிறைய பிளேசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹவா மஹல், ரெண்டாவது வந்து அமர் ஃபார்ட், அப்புறம் ஜண்டர் மண்டர், சிட்டி பிளேசஸ், நகாராக் ஃபோர்ட், ஜிப் லைனிங், பாடி ஜார்பிங். ஸோ இந்த பாடி ஜார்பிங் ஜிப் லைனிங்லாம் நல்லாயிருக்கும் போகிறதுக்கு. பாடி ஜார்பிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கப்புள்ஸ் விளையாடுற கேம் தான் அது, நல்லா தான் இருக்கும். வாட்டர் வலே ட்ராக்கிங், சஃபரிங் ஜஹாலானா, அது ஒரு மயிலோட சரணாலயம் போல், நல்லா தான் இருக்கும். ஸோ போனீங்கன்னா அங்கே போங்க. ஜெய்ப்பூரில் வந்து பேக்கேஜ் எவ்வளோனா 2 nights 3 daysக்கு வந்து 5,750 வாங்குகிறாங்க. ஸோ கம்மியான ரேட் தான். அவங்க வந்து இன்க்ளூசிவ்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதில் ஷோ பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாப் 7ல் இருக்கிறது வந்து அலேப்பி ஹனிமூன் பிளேசஸ். ஸோ அலேப்பினாலே கேரளா தான் வரும். அது வந்து ஆனால் ஒரு தனி ஹனிமூன் பிளேசஸ் பிரிச்சுருக்காங்க. ஸோ அதுலேயே நிறைய பிளேசஸ் இருக்குது. அது வந்து ஆலப்புழா பீச், மராரி பீச், ஸ்டெர்லிங் லேக் பிளேசஸ் அலேப்பி, பத்திரமணல், கோவளம் பீச், மூணார், குட்டானண்ட், லேக் கனோப்பி, கேரளா பேக் வாட்டர்ஸ், குமரகம், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குங்க. ஸோ போனீங்கன்னா கேரளா போனீங்கன்னா ரெண்டு இடத்துக்கு போகிற மாதிரி நீங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் கேரளா போனீங்கனாலே 2 பிளேசஸ் பார்த்துடலாம். ஒன்று வந்து கேரளாவில் இருக்கிற பிளேசஸ், அப்புறம் கொஞ்சம் உள்ளக்க போனீங்கன்னா அலப்பின்னு தனியாக ஒரு பிளேசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 2 பிளேசஸ் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நிறைய பிளேசஸ் பார்த்த மாதிரி இருக்கும். அலப்பியில் வந்து பேக்கேஜ் எவ்வளோ வரும்னா 5 days and 4 nightsக்கு வந்து 12,350 வருதுங்க. ஸோ போனீங்கன்னா அலேப்பி போங்க, அது ஒரு நல்ல பிளேஸ் தான். டாப் 8ல் இருக்கிற ஹனிமூன் பிளேஸ் வந்து நனிடல். நனிடல் அப்படின்னா அது ஒரு ஹனிமூன் பிளேசஸ் தாங்க. ஸோ அதுலேயே நிறைய பிளேசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நனி லேக், எக்கோ கேவ் பார்க், ராணிகேட், ஸ்னவ் வியூ பாயிண்ட், பின்சார், முசூரி, அவுலி, குஷானி, சட்டல், ஆல்மோரா, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ நனிடல் போனால் கூட நீங்கள் நிறைய பிளேசஸ் பார்க்கலாம். ஸோ நனிடலில் வந்து நிறைய ஆஃபர் பேக்கேஜ்லாம் இருக்குது. ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து 2 nights and 3 days, மினிமம் 6 person. பேக்கேஜ் வந்து ஸ்டாண்டர்டில் இருக்குது, டீலக்ஸில் இருக்குது, லக்ஸூரியில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற ப்ரைஸ் ஸ்டாண்டர்டில் வந்து 6,900 இருக்குது, டீலக்ஸில் வந்து 7,900 இருக்குது, லக்ஸூரியில் வந்து 9,900 இருக்குது. ஸோ 1,900 தான் வித்தியாசம், அவ்வளோதான், வேறு டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ அவங்களே நிறைய ரூட் கொடுத்துருக்காங்க. நனிடல், பிம்டல், நக்குச்சிட்டால், சட்டல், குர்பட்டல், அந்த மாதிரி நிறைய பிளேசஸில் அவங்களே கூட்டிகிட்டு போய் காட்டிடுவாங்க. அந்த அரியோன் டூரிசம் என்கிற அவங்க தான் சார்ஜ் எடுத்துப்பாங்க. ஸோ போனீங்கன்னா நனிடல் போங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாப் 9ல் இருக்கிற ஹனிமூன் பிளேஸ் வந்து ஆக்ரா.
ஆக்ரானாலே உங்களுக்கு ஞாபகம் வருது ஃபஸ்ட்டு தாஜ்மஹால் தான். கண்டிப்பாக அது ஒரு பிளேஸ் தான், ஹனிமூன் பிளேஸ் தான். தாஜ்மஹால், ஆக்ரா ஃபோர்ட்டு, அப்புறம் இம்பேட் உட் டவுலா, தும்பா ஆஃப் அக்பர், மெட்டாபாக், புலான் தர்வாசா, ஜமா மஸ்ஜித் ஆக்ரா, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குங்க. தாஜ் மியூசியம், டால்ஃபின் வாட்டர் பார்க், கீதம் லேக், பலிவால் பார்க். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ராவில் ஹனிமூன் பிளேசஸ் இருக்குது. ஸோ ஆக்ராவில் பேக்கேஜ் எவ்வளோ வரும்னா, டீலக்ஸ் இருக்குது, சூப்பர் டீலக்ஸ் இருக்குது. ஸோ டீலக்ஸ் வந்து 9500, சூப்பர் டீலக்ஸ் வந்து 41,500. 5 நைட் 6 days அவ்வளோ வருங்க. போனீங்கன்னா ஆக்ரா போங்க, நல்ல பிளேசஸ்லாம் பார்த்துட்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக டாப் 10ல் இருக்கிறது வந்து சிக்கிம் ஹனிமூன் பிளேஸ். அங்கேயும் நிறைய பிளேசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று காங்டாக், பெல்லிங், லச்சுங், நம்ச்சி. நம்ச்சிங்கிறது ஒரு சிவன் கோயில் மாதிரிங்க, அது சூப்பராக இருக்கும். ரவாங்லா, லச்சன், ஜுலுக் அது வந்து ஒரு மலை, அது மேலே ரோடு இருக்கும், அந்த ரோடு பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ சிக்கிமில் அது ஃபேமஸான ஒரு பிளேஸுங்க. ஸோ அதோட பேக்கேஜ்லாம் எவ்வளோ இருக்கும்னா, அதோட பேக்கேஜ் வந்து 6 nights 7 days அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 20,909, அதாவது 30,000. மினிமம் 6 adult ட்ராவலிங் டுகெதர், 6 பேர் நம்ம மினிமம் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபுட்டு அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, காரை அவங்க அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ போகிறதா இருந்தால் சிக்கிம் போங்க, அது நல்ல ஒரு ஆஃபரான ஒரு பிளேசஸ் தான். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக புதுசாக மேரேஜ் ஆன கப்புள்ஸுக்கும், அப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கிற கப்புள்ஸுக்கும், அப்புறம் என்கேஜ்மெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் ஆகிற கப்புள்ஸ் வந்து எங்கே ஹனிமூன் போகலாங்கன்னு பிளான் போகிற கப்புள்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சூட்டபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வரும். தேங்க்யூ கைஸ்.